ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸில் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு வெஜிடபிள் ஷாப், பெட் ஷாப், ஆட்டோமொபைல்ஸ், ஆக்ரோ சர்வீஸ், கார்மெண்ட்ஸ், ஸ்டுடியோ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனியை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் கம்பெனிஸ்னு இருக்கும். இப்போ நான் க்ரியேட் நியூ கம்பெனி அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெட் கம்பெனி இன்ஃபர்மேஷன் வித் ஜிஎஸ்டி நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து ஓகே கொடுத்தா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். பட் அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அப் டு டேட் வந்து இந்த சாஃப்ட்வேரும் அப்டேட்டில் கரண்ட் அப்டேட்டில் இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய க்ரோம் ப்ரௌசரும் கரண்ட் அப்டேட்டில் இருந்தால் மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு வரும். இப்போ நான் வந்து மைண்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மொபைல் ஷாப்பை மைண்டில் ஏற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த செக்ஷனை கொண்டு போகிறோம். ஓகேங்களா? இப்போ மொபைல் ஷாப்புக்கு நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு மொபைல் ஷாப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குமரன் மொபைல் ஸ்டோர். ஓகேங்களா? குமரன் மொபைல்ஸ். ஓகே, கம்பெனி நேமு, அட்ரஸ் லைன் 1. ஓகேங்களா? 1512 ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்துட்டேன். நேருஜி ஸ்ட்ரீட், என்டர் விழுப்புரம், என்டர் பின்கோடு போட்டுக்கிறோம். இங்கே எல்லா கண்ட்ரிக்குமே நம்ம சாஃப்ட்வேர் வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்க? ஏன்னா இதில் வந்து டச் பிஓஎஸ் இருக்குது, பிஓஎஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேல்ஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் இன்வாய்ஸ் மெத்தடில் போடுறதுனால சேல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மொத்தம் 4 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இந்தியாவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ ப்ரெஸ் பண்ணோடனே ஐஸ்லாண்ட் வந்துடும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கும். இப்போது டாக்ஸேஷன் சிஸ்டம் வந்து 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று ஜிஎஸ்டி, நம்ம இந்தியன் குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? இது நம்ம இந்தியாவில் சிங்கப்பூரில் ஜிஎஸ்டி இருக்குது. இந்தியா அதர் கண்ட்ரியில் மேக்ஸிமம் வந்து வேட் இருக்குது, வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சிஸ்டம் இருக்குது. இப்போ நம்மளதில் இந்தியான்றதுனால நம்ம ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிடறோம். என்ட்ரு அடித்தோடனே உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பர்சனாக நீங்கள் போடலாம். நான் சும்மா டம்மியாக என்னுடைய டீட்டெயில் போடுறேன். K1ZB அப்படின்னு இருக்கும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணோன்னா பேன் நம்பரை அதுவே எடுத்துகிட்டு வரும். இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பேன் நம்பரை அதுவே என்ன பண்ணும், பிக் பண்ணிக்கும். இப்போது ஸ்டேட் கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நம்மளது வந்து தமிழ்நாடு வந்து 33. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஸ்டேட் கோடுன்னு போட்டிங்கனாலே எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி வந்து 34 வரும். அதேமாரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோடு இருக்கும், ஸ்டேட் கோடுன்னு இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளது வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி வருமா இல்லை வந்து ஐஜிஎஸ்டி வருமானதை நம்ம வந்து டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஸ்டேட் கோடை பேஸ் பண்ணி தான். அடுத்தது மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி. இப்போ வந்து இது நியூ அப்டேட்டாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா பேக்கப் வந்து ரொம்ப செக்யூர். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே கேட்பாங்க, சார் சாஃப்ட்வேர் வந்து செக்யூராக இருக்குமா, பேக்கப்பு வந்து செக்யூராக இருக்குமா, அது வந்து ஏதாவது கரப்ட் ஆகுமா, அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த பேக்கப் வந்து இமெயிலுக்கு சென்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதனால் இமெயில் ஐடி நீங்கள் போட்டுக்கிறீங்க, mediajunction@gmail.com போட்டுறீங்க. வெப்சைட் வந்து www.bybilling.com இல்லைனா myerp.com, mysolver.com எது வேணால் போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன பிஸ்னஸ், இதில் வந்து லிஸ்ட்டில் இருக்கிற பிஸ்னஸ் இருக்குது, லிஸ்ட்டில் இல்லாத பிஸ்னஸ் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீ லோடடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ப்ரீ லோடடாக இருக்குது. இவ்வளோ பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதுக்கான பில் ஃபார்மெட்டை நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றனால இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து இப்போ நம்ம மொபைல் ஷாப்புன்னா எம்மை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், மொபைல் டீலர்ஸ்னு வரும். அதில் டீலர்ஸில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக இல்லை வந்து ரீட்டெய்லராக, ஓகேங்களா, அந்தமாரி இருக்கிறத அதர்ஸில் போட்டுக்கலாம். என்டர். டேட்டாபேஸ் ரெக்கமெண்டட் வந்து எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸ். இல்லை நான் வந்து சிங்கிள் யூசர் இல்லை, நான் யூஸ் பண்ண போகிறது மல்டி யூசர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போயிட்டு அந்த சர்வருக்கான செட்டிங்கை வந்து நம்ம செட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ரெக்கமெண்டட் வந்து SQL சர்வர் 2014 ரெக்கமெண்டட், ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்னுடைய, அதாவது யார் சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய இன்ஜினியர்ஸோட டீட்டெயில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய நம்பர் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எனக்கான கோடு, அப்போ தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு சிஆர்எம் கொடுப்போம், நம்ம டீலருக்கு சொல்கிறேன். ஸோ சிஆர்எம் கொடுப்போம், அவங்களுக்கு வந்து செக் பண்ணி அவங்களுடைய ஃபாலோஅப்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டைம் ஃபார்மெட் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஃபார்மெட், நேபாளி ஃபார்மெட் அண்ட் இந்தியன் ஃபார்மெட். ஸோ நம்மளது வந்து இந்தியன்றதுனால இந்தியன் ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையும் ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருடம் மார்ச் 31 வரையும் ஃபினான்ஷியல் இயர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த மாதம் 31 முடியும். அதுக்கப்புறம் நியூ அக்கௌண்ட், அந்த நியூ அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் அப் வந்து 1/4/2023, 31/3/2024. இப்போ நம்ம இந்த ஏப்ரல் வந்தோடனே என்ன ஆகிடும்னா 2024 வந்துடும். இந்த லொக்கேஷனில் 2024, இங்கே 2025 வந்துடும். ஓகேங்களா, ரைட்டு. இப்போது ஜஸ்ட்டு க்ரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி க்ரியேட் ஆகிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்பெனி க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஆனோடனே இப்போ இங்கே என்ன, இது என்ன, இந்த ஸ்க்ரீன் என்ன அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் என்னென்னா, யார் இந்த கம்பெனியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், யார் இந்த கம்பெனியோடைய அக்கௌண்டன்ட், யார் இந்த கம்பெனியோடைய டேட்டா, இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய பேர் போட்டுக்கிறேன், ஜெய்தீப். பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன், என்னுடைய நேம், சிட்டி, காண்டாக்ட் நம்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா, இல்லை பார்ட்னரா, டைரக்டரா, சிஇஓவா, இல்லை யாருன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற ரைட்ஸு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது ஓனர்னால் ஃபுல் ரைட்ஸ் இல்லையா, இல்லை ஃபுல் ரைட்ஸ் வேணாம், அவருக்குமே லிமிட்டட்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன் காமிக்கும். இதில் எதெல்லாம் வந்து நீங்கள் அலோவ் பண்ணலாம், எதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம இங்கேயே என்ன பண்ணலான்னா அந்த டிக் வைக்கிறது, எல்லா ஒர்க்கையும் நம்ம பார்க்கலாம். ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பர்சன்ஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் வியூ பண்ணலாம், எதெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், அந்த மாதிரி ஆப்ஷன். இல்லை ஃபுல் ஆக்சஸ்னால் ஃபுல் ஆக்சஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம். யூசர் க்ரியேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன், க்ளோஸ் பட்டன். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ண உடனே லாகின் விண்டோ வந்துடும். ஓகேவா, இப்போ நான் லாகினில் ஜெய்தீப்னு கொடுத்துருந்தேன், பாஸ்வேர்டு 1ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ நான் வந்து லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணோடனே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணோன்னா இன்னும் ஐட்டம் ஆட் பண்ணல, எதுவுமே ஆட் பண்ணல, ஒரு கம்பெனியை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண கம்பெனி வரிசைப்படி உங்களுக்கு 7வது இடத்துல இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவு டு கிரியேட் நியூ கம்பெனின்றதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு கிரியேட் நியூ ஐட்டம்ஸ், இண்டிவிஜுவல் ஐட்டம் அண்டு அடுத்தது எக்ஸல்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம்.